நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். திமுக மானிமா பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. முழு விவரங்களை என்ன காரணம் என செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த பேச்சுவார்த்தை தாமதம் என்ன காரணத்தால் ஏற்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி வரும் நிலையில் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இதுவரை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது நடைபெறாமல் இருந்து வருகிறது. ஆனால் கூட்டணி தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சென்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2 தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 தொகுதி மட்டுமே ஒதுக்குவதற்கு முன்வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது இன்னும் நடைபெறாமல் இருக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் இன்னொரு புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அது என்னவென்றால், திமுக தரப்புல ஒதுக்கப்படும் 1 தொகுதியிலேயுமே உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு நிபந்தனை விதிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் திமுக கூட்டணியில் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு என்பது எட்டப்படாமலேயே இருக்கிறது. மேலும் மக்கள் நீதி மய்யம் தரப்பில் திமுக கூட்டணியில் 2 மக்களவை தொகுதி கிடைக்காவிட்டால் ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை பதவி வேண்டும் என்றும் கேட்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக உதயசூரியன் சின்னத்தில் திமுக நிற்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பதும், மக்கள் நீதி மய்யம் கேட்கக்கூடிய 2 மக்களவை தொகுதி அல்லது ஒரு மாநிலங்களவை, ஒரு மக்களவை தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக முன்வராமல் இருப்பதும் திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.